சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். கோட்டக்குப்பம் அருகே உள்ள பெரிய முதலியார் சாவடி கடற்கரை பகுதியில் இன்று அதிகாலை திடீரென ஏற்பட்ட கடல் சீற்றம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் ஒரே இருசக்கர வாகனத்தில் பள்ளி மாணவர்கள் 3 பேர் உட்பட 4 பேர் ஆபத்தான முறையில் பின்புறம் கால் வைக்கும் பகுதியில் மாணவர் ஒருவர் தொங்கியபடி பள்ளிக்கு செல்லும் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. புதுச்சேரி நகரில் டெம்போ ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிகளை மீறி டெம்போக்களை இயக்கி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக வந்த புகாரை தொடர்ந்து புதிய பேருந்து நிலைய டெம்போ நிறுத்தத்தில் போக்குவரத்து போலீசார் திடீர் சோதனை நடத்தி ஆவணங்கள் இல்லாத டெம்போக்களுக்கு அபராதம் விதித்தனர். கோட்டக்குப்பம் அருகே உள்ள பெரிய முதலியார் சாவடி கடற்கரை பகுதியில் இன்று அதிகாலை திடீரென ஏற்பட்ட கடல் சீற்றம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோட்டக்குப்பம் அருகே உள்ள பெரிய முதலியார் சாவடி கடற்கரை பகுதியில் இன்று அதிகாலை திடீரென ஏற்பட்ட கடல் சீற்றம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடல் நீர் சுமார் 20 மீட்டர் வரை கரைப்பகுதிக்குள் புகுந்ததால் கடற்கரையோரத்தில் இயங்கி வந்த தங்கும் விடுதிகள் மற்றும் கடைகளுக்கு சேதம் ஏற்பட்டது. பெரிய முதலியார் சாவடியில் ஏராளமான கெஸ்ட் ஹவுஸ்கள் செயல்பட்டு வருகின்றன. தினமும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கடற்கரையை ஒட்டியுள்ள இந்த விடுதிகளில் தங்கி ஓய்வு எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் கடல் சீற்றம் காரணமாக கடல் நீர் விடுதிக்குள் புகுந்ததால் கடுமையான மண்ணரிப்பு ஏற்பட்டது. இதன் விளைவாக சில தங்கும் விடுதிகளின் கான்கிரீட் தூண்கள் வெளியும் தெரியும் அளவிற்கு நிலம் அரிந்து போனது. மேலும் ஒரு கெஸ்ட் ஹவுஸின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் அந்த கட்டிடம் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் ஆரோ பீச் பகுதியில் கடற்கரையோரத்தில் அமைந்திருந்த மீன் உணவகங்களுக்குள்ளும் கடல் நீர் புகுந்ததால் அங்கிருந்த பொருட்கள் கடல் நீரில் அடித்து செல்லப்பட்டன. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த கடலோர காவல் போலீசார் கடலில் குளித்து கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை உடனடியாக கரைக்கு அழைத்து எச்சரித்து பாதுகாப்பாக வெளியேற்றினர். தொடர்ந்து கடல் சீற்றம் நீடித்தால் மேலும் கட்டிடங்கள் இடிந்து விடும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் ஒரே இருசக்கர வாகனத்தில் பள்ளி மாணவர்கள் 3 பேர் உட்பட 4 பேர் ஆபத்தான முறையில் பின்புறம் கால் வைக்கும் பகுதியில் மாணவர் ஒருவர் தொங்கியபடி பள்ளிக்கு செல்லும் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி திருக்காஞ்சியிலிருந்து தவளக்குப்பம் செல்லும் சாலையில் பள்ளி மாணவர்கள் 3 பேர் மற்றும் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் செல்லும் நபர் ஒருவர் என 4 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் சாலையில் வேகமாக செல்கின்றனர். அதன்படி வாகனத்தை ஓட்டும் நபர் மற்றும் பள்ளி மாணவர்கள் 2 பேர் பின்னே உள்ள சீட்டில் அமர்ந்தபடியும் மற்றொருவர் இருசக்கர வாகனத்தின் பின்பு கால் வைக்கும் பகுதியில் நின்றபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். இதனை சமூக ஆர்வலர் ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்ட நிலையில் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. மாணவர்கள் ஆபத்தை உணராமல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதால் பல்வேறு உயிரிழப்பு ஏற்படுகிறது. மேலும் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற பள்ளி மாணவர் வேன் மோதி உயிரிழந்த நிலையில் புதுச்சேரியில் ஆபத்தை உணராமல் பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று விபத்து ஏற்படுவது தொடர்கதையாகியுள்ளது. எனவே இதனை தடுக்க போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. ஆடி வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நாளாகும். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அம்மன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம், கூழ்வார்த்தல் மற்றும் மாவிளக்கு ஏற்றுதல் போன்ற நேர்த்தி கடன்கள் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி திருக்கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், இளநீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு மலர்கள், வேப்பிலை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் திருஞான சம்பந்தம், உபயதாரர் ராஜசேகரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி நகரில் டெம்போ ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிகளை மீறி டெம்போக்களை இயக்கி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக வந்த புகாரை தொடர்ந்து புதிய பேருந்து நிலைய டெம்போ நிறுத்தத்தில் போக்குவரத்து போலீசார் திடீர் சோதனை நடத்தி ஆவணங்கள் இல்லாத டெம்போக்களுக்கு அபராதம் விதித்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் 100க்கும் மேற்பட்ட டெம்போக்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சில டெம்போ ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிகளை மீறி கவனக்குறைவாக வாகனங்களை இயக்கி பொதுமக்களை அச்சுறுத்துவதாகவும்
அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றி செல்வதாகவும் வாகனங்களை முறையாக பராமரிக்காததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் போக்குவரத்து காவல்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதனையடுத்து இன்று புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள டெம்போ நிறுத்தத்தில் 20க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் திடீர் ஆய்வில் ஈடுபட்டனர். அப்போது டெம்போ ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றுகிறார்களா, ஓட்டுநர் உரிமம், வாகனப்பதிவு, இன்சூரன்ஸ் உள்ளிட்ட ஆவணங்கள் சரியாக உள்ளனவா, மது அருந்திவிட்டு வாகனம் இயக்குகிறார்களா என்பது குறித்து போலீசார் தீவிரமாக சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் இயக்கப்பட்ட 2 டெம்போக்களுக்கு போலீசார் உடனடி அபராதம் விதித்தனர். மேலும் அனைத்து டெம்போ ஓட்டுநர்களும் உரிய ஆவணங்களுடன் போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் பாதுகாப்பாக வாகனங்களை இயக்க வேண்டும் என போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தினர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின் பேரில் அக்கட்சியின் நிர்வாகிகள் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை மையத்தை பார்வையிட்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின் பேரில் புதுவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி தலைமையிலான குழுவினர் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை மையத்தை பார்வையிட்டனர். அப்போது அம்மாருண் மையத்தின் நிர்வாகி அருண் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் கழிவு மறுசுழற்சி மற்றும் இயற்கை வள ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை பணிகள் குறித்து விளக்கம் அளித்தார். நகரின் பல்வேறு பகுதிகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், ஹோட்டல்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களிலிருந்து சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு தொழிற்சாலைக்கு கொண்டு வரப்படுகின்றன. பின்னர் அவை மாடுகள் மற்றும் பன்றிகளுக்கும் உணவாக வழங்கப்படுகின்றன. அதன் பின்னர் மீறும் பொருட்கள் இயந்திரங்கள் மூலம் கலவையாக்கி சாணத்துடன் உதிர்ந்த இலைகள் உள்ளிட்ட இயற்கை கழிவுகள் சேர்க்கப்பட்டு சுமார் 2 மாதங்கள் உலர வைக்கப்படுகின்றன. இதன் மூலம் தரமான ஆர்கானிக் உரம் தயாரிக்கப்பட்டு விவசாய பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது. மேலும் மைய வளாகத்திலேயே மாடுகளுக்கான தீவனமும் தயாரிக்கப்பட்டு கால்நடை வளர்ப்புடன் இணைந்த மேலாண்மை நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. இதனுடன் ஃபவுண்டரி தொழிற்சாலைகளில் இருந்து கிடைக்கும் கழிவு மணல் சேகரிக்கப்பட்டு சிமெண்ட் கலவையுடன் இணைத்து செங்கற்கள் தயாரிக்கப்படுகின்றன. இதுவரை சுமார் 70 லட்சம் செங்கற்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். தொழிற்சாலையின் சுற்றுச்சுவர் மற்றும் வளாகத்தில் உள்ள பல்வேறு கட்டுமானங்களும் இந்த செங்கற்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளன. கழிவுகளை பயனுள்ள வளங்களாக மாற்றும் இந்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான சிறந்த செயல்முறையை புதுவையிலும் மேற்கொண்டு பயனுள்ள வகையில் செயல்படுத்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்தின் புதுச்சேரி வளாக அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரிக்கு சர்வதேச தர மேலாண்மை சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட புதுச்சேரி வளாக அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரிக்கு ISO 9001-2018 தர மேலாண்மை முறைமை மற்றும் ISO 21001-2018 கல்வி நிறுவனங்களுக்கான தர மேலாண்மை முறைமை சார்ந்த சர்வதேச தர மேலாண்மை சான்றிதழ் வழங்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதன் குறித்து கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் கூறும்பொழுது, எங்கள் கல்லூரியானது இந்தியாவின் தர கட்டுப்பாட்டு அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டு தர மேலாண்மை சான்றிதழான ISO 21001-2018 பெற்ற இந்தியாவிலேயே முதல் கல்லூரியாகவும், இதன் அடிப்படையில் சமீபத்திய தரநிலை மாற்றங்களை மையப்படுத்தி அவைகளுக்கு ஏற்ப பல்வேறு மேம்பாடுகள் எங்கள் கல்லூரி மூலம் மேற்கொள்ளப்பட்டது. அதனை மதிப்பீடு செய்து மீண்டும் அங்கீகாரம் பெறும் நோக்கில் தேசிய சான்றிதழ் அமைப்புகளின் வாரியத்தின் கீழ் செயல்பட்டு வரும் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்ட நேச்சர் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் அமைப்பின் மூலம் எங்கள் கல்லூரியின் உள்கட்டமைப்பு, மாணவர்களின் மேம்பாட்டுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் செயல் திட்டங்கள், பாடப்பிரிவுகள், சிறப்புகள், பயிற்றுவிக்கும் முறைகள், ஆய்வக வசதிகள், மாணவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் வழிமுறைகள், வேலைவாய்ப்புக்கான வழிவகைகள், ஆராய்ச்சி சார்ந்த நடவடிக்கைகள் ஆகியவை தர மதிப்பீடு செய்யப்பட்டு ISO 9001-2018 தர மேலாண்மை முறைமை மற்றும் ISO 21001-2018 கல்வி நிறுவனங்களுக்கான தர மேலாண்மை முறைமை ஆகியவற்றுக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த சான்றிதழனை கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் அவர்களிடம் வழங்கினார். இந்த அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றமைக்கு உறுதுணையாகவும் சிறப்பாக பங்களிப்பாற்றி வரும் கல்லூரியின் டீன் மற்றும் இயக்குனர் அவர்களுக்கு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் மற்றும் துணைத் தலைவர் டாக்டர் அனுராதா கணேசன் மற்றும்
பேராசிரியர்கள் என அனைவரும் தங்களின் வாழ்த்தினையும் பாராட்டினையும் தெரிவித்தனர். புதுச்சேரி அருகே தமிழக எல்லைப் பகுதியான பட்டானூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயத்தில் உலக புகழ்பெற்ற ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தைப் போலவே ஆண்டுதோறும் நடைபெறும் தேர் திருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. புதுச்சேரி அருகே தமிழக எல்லைப் பகுதியான பட்டானூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயத்தில் உலக புகழ்பெற்ற ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தைப் போலவே ஆண்டுதோறும் நடைபெறும் தேர் திருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் தேர் திருவிழாவை முன்மாதிரியாக கொண்டு நடைபெறும் இந்த விழாவில் ஸ்ரீ ஜெகநாதர், அவரது அண்ணன் ஸ்ரீ பலராமர் மற்றும் தங்கை சுபத்ரா ஆகிய மூவரும் பல வண்ண பட்டாடைகள் மற்றும் மலர் அலங்காரங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி பக்தர்களின் கோஷங்கள் முழங்க நகர்வலம் வந்தனர். தேர் திருவிழாவை தொடர்ந்து ஜெகநாதர் தனது அண்ணன் பலராமர் மற்றும் தங்கை சுபத்ராவுடன் அத்தை குண்டிச்சா கோவிலுக்கு எழுந்தருளி 9 நாட்கள் தங்கி ஓய்வு எடுப்பது ஐதீகமாகும். இந்த நாட்களில் நடைபெறும் பஜனைகள், கீர்த்தனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆன்மீக பரவசத்துடன் வழிபடுவது வழக்கமாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து 10வது நாளில் மீண்டும் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தபடி ஆலயத்தை வந்தடைவார்கள். இதுகுறித்து ஆலய நிர்வாகிகள் கூறுகையில், ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தை ஒத்த வடிவமைப்பில் புதுச்சேரி அருகேயும் பிரம்மாண்ட ஜெகநாதர் ஆலயம் கட்டப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். இந்த ஆலயம் நிறைவடைந்த பிறகு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மட்டுமன்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை தரும் முக்கிய ஆன்மீக தலமாக உருவெடுக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர். இந்த தேர் திருவிழாவில் தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பல மொழி பேசும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஜெகநாதரை தரிசித்து வழிபட்டனர். இந்த கோவிலில் பூரி ஜெகநாதர் கோவிலில் எந்த தினத்தில் தேர் திருவிழா ரத யாத்திரை நடக்குமோ அதே தினத்தில் இந்த கோவிலிலும் ரத 2009 முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இங்கு பூரி ஜெகநாதர் கட்டப்பட்டுள்ள கோவிலை போன்ற அமைப்பே உள்ள கோவில் கட்டப்பட்டு வருகிறது. வெகு விரைவில் அந்த கோவில் முடிக்கப்பட்டுவிடும். அந்த ரத யாத்திரைக்கு இங்குள்ள ஒடிசா மக்கள் நிறைய மக்கள் வந்து பங்கு கொள்கிறார்கள். இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு புதுச்சேரியில் ஒரு முக்கியமான தலமாக, ஆன்மீக நகரத்தில் ஒரு முக்கியமான இடத்தை இந்த கோவில் பெறும் என்பதில் சந்தேகமில்லை. பொதுமக்கள் அனைவரும் இந்த கோவில் கட்டி முடிக்க தங்களால் இயன்ற பொருளுதவியை அளிக்குமாறு மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஒரிசால இருக்கிற மாதிரி தான் இங்கே தேர், அதே மாதிரி தேர் திருவிழா, அதே ப்ரொசீஜர், அதே நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும், நீ போதாதுன்னு சொல்லும். ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும், நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும், உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மாணவர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மாணவர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக தொழிலதிபர்கள் முகேஷ் மற்றும் அஸ்வினி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் பெருந்தலைவர் காமராசரின் வாழ்க்கை மற்றும் அவரின் சாதனைகள் குறித்து விளக்க உரை வழங்கினர். மாணவர் தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. மாணவர் தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அவரது தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி குயவர்பாளையம் பகுதி பெருந்தலைவர் காமராஜரின் தொண்டர்கள் லெனின் வீதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு ஸ்ரீ பாலமுருகன் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் வீரப்பன் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சியில் ஐயனார், இளங்கோவன், மூர்த்தி, ராமதாஸ், ஞானசேகரன், செல்வராஜ், முனுசாமி, லட்சுமணன், பழனி, சிவராஜ், சுகுமார், வெங்கடேசன், நித்யா, மணி, ஆறுமுகம், கோவிந்தன், மூர்த்தி, முருகன் மற்றும் குயவர்பாளையம் பகுதி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழக அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் பிறந்தநாளையொட்டி நெல்லித்தோப்பில் 12,000 கிலோ சர்க்கரை வழங்கும் திட்டத்தை தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி நெல்லித்தோப்பு பிரமுகர் மகேந்திரன் தொடங்கி வைத்தார். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றி கழகம் மற்றும் தாரகை அறக்கட்டளை சார்பில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தாரகை அறக்கட்டளையின் நிறுவனரும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகியுமான மகேந்திரன் தலைமையில் ஆனந்த முத்துமாரியம்மன் கோயிலில் சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 1 கிலோ வீதம் மொத்தம் 12,000 கிலோ சர்க்கரை வீடு வீடாக வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகள் மற்றும் தாரகை அறக்கட்டளை மூலம் வழங்கப்படும் இலவச பயிற்சி வகுப்புகள், சமூக சேவைகள் குறித்த தகவல்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. இதன் தொடக்கமாக நெல்லித்தோப்பு தொகுதியின் பூத் எண் 9 பிள்ளைத்தோட்டம் பகுதியில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. அப்போது அப்பகுதி மக்கள் தாரகை அறக்கட்டளை நிறுவனர் மகேந்திரனுக்கு சால்வை அணிவித்து மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழக தலைமை நிர்வாகி புதியவன், சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ், நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகி செந்தில்குமார், மோரிஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் முதல் மாற்றுத்திறனாளிகள் பூங்காவை ஆய்வு செய்து புதுவையிலும் அமைக்க லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். கோவையில் போஸ்க் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதி உதவியுடன் ரேக் என்ற தன்னார்வ அமைப்பு மூலம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தைகளுக்காக தமிழகத்திலேயே முதன்முறையாக அமைக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பூங்கா ஆய்வு செய்யப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலில் புதுவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பூங்காவில் செய்யப்பட்டுள்ள வசதிகளை பார்வையிட்டனர். மாற்றுத்திறனாளி மற்றும் ஆட்டிசம் குழந்தைகள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் விளையாடும் வகையில் வீல்சேர் அணுகுமுறை வசதிகள், சிறப்பு ஊஞ்சல்கள், இசையுடன் கூடிய விளையாட்டு உபகரணங்கள், உணர்வு திறனை மேம்படுத்தும் விளையாட்டு அம்சங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இந்த பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பூங்காவின் செயல்பாடுகள் மற்றும் அதன் பயன்கள் குறித்து அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகளிடம் விரிவாக கேட்டறிந்த குழுவினர் இதுபோன்ற மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பூங்காவை புதுவையிலும் அமைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் உடல், மனம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு துணை புரியும் வகையில் இந்த திட்டத்தை புதுவையிலும் செயல்படுத்த தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தெரிவித்துள்ளார். ஆஷாட நவராத்திரியையொட்டி புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மனுக்கு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. ஆஷாட நவராத்திரி என்பது தமிழ் மாதமான ஆனி மற்றும் ஆடி மாதத்தில் வரும் 9 நாள் திருவிழா ஆகும். இந்த நாட்கள் அன்னை சக்தியின் பல்வேறு வடிவங்களை வழிபட மிகவும் உகந்தவை. குறிப்பாக தென்னிந்தியாவில் இந்த நாட்களில் வராகி அம்மனை வழிபடுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மன் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரியின் முதல் நாளையொட்டி வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வராகி அம்மனை வழிபட்டு சென்றனர்.
காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு ரோட்டரி காஸ்மோஸ் சார்பில் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாளை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மோஸ் சார்பில் முத்தியால்பேட்டையில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மோஸ் தலைவர் ரோட்டேரியன் சிவகணபதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் ஹாஜா முகமது, திட்ட தலைவர் இளங்கோபன், பஜனூர் உதவி ஆளுநர் பாலமுரளி, முன்னாள் தலைவர் சந்திரசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளப் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மாணவர்களுக்காக ஓவிய போட்டி நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் மற்றும் ஸ்டேஷனரி பொருட்கள் வழங்கப்பட்டன. அனைத்து மாணவர்களுக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டதுடன் விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகுமார், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கினர். மாணவர்களின் ஒழுக்கம், கட்டுப்பாடு மற்றும் நற்பண்புகளை வளர்த்து வரும் உடற்கல்வி ஆசிரியர் பரத்துக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இறுதியாக நன்றி உரையை பாலாஜி பழனிசாமி வழங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், மாணவர்கள், ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் கர்ம வீரர் காமராசரின் 124வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் கர்ம வீரர் காமராசரின் 124வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுசீலா சம்பத் அவர்கள் தலைமை தாங்கி காமராஜர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். பின்னர் காமராஜரின் வாழ்க்கை வரலாறும் அவர் ஆற்றிய மேன்மைமிகு பணிகளையும் மாணவர்களுக்கு எடுத்து கூறினார். விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மாணவர்களும் காமராசரின் வாழ்க்கை வரலாற்றை மேற்கோள் காட்டி சொற்பொழிவு, கவிதை, பாடல் ஆகியவற்றின் மூலம் காமராசரின் பெருமையை மேம்படுத்தினர். காமராசரின் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை எழுதுதல், கவிதை வாசித்தல், ஓவியத்திற்கு வண்ணம் தீட்டுதல் போன்ற போட்டிகள் நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுசீலா சம்பத் அவர்கள் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவின் முடிவில் நிர்வாக இயக்குனர் ஹரிஷ் அவர்கள் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சமுதாய நல பணித்திட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். கோட்டக்குப்பம் அருகே உள்ள பெரிய முதலியார் சாவடி கடற்கரை பகுதியில் இன்று அதிகாலை திடீரென ஏற்பட்ட கடல் சீற்றம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. புதுச்சேரி நகரில் டெம்போ ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிகளை மீறி டெம்போக்களை இயக்கி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக வந்த புகாரை தொடர்ந்து புதிய பேருந்து நிலைய டெம்போ நிறுத்தத்தில் போக்குவரத்து போலீசார் திடீர் சோதனை நடத்தி ஆவணங்கள் இல்லாத டெம்போக்களுக்கு அபராதம் விதித்தனர்.